ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்துட்டு ஒரு ஃபேமிலி மூவி மாதிரி ஃபுல்லாக ஃபன்ஸ் எமோஷன்ஸ்னு செம சூப்பராக இருந்தது. அதனால எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பாருங்கள். அப்புறம் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீன் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்துச்சு அப்போ தான் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த மாதிரி நினைக்கிறாங்க, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க நம்மளை தவிர அப்படின்ட்டு. அவங்க அப்பா பிஸ்னஸ்லேயே நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. அவங்க அம்மா அழகிகள் போட்டி என்னன்னாலும் கலந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவாங்க. அவங்க அண்ணா இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்லாம் செம்ம டேலண்டடாக இருப்பாங்க, கேமு அந்த மாதிரிலாம். ஏன் அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூட அவ்வளோ டேலண்டாக இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு இன்னர் டேலண்ட் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அது ஒன்றுமே இருக்காது. அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, சரி விடுங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் யாரோ ஹாலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோயின் யாரா இது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குதுன்னு உடனே கதவை திறந்து பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, இந்த மாதிரி இந்த வீட்டோட வாரிசு நீ கிடையாது நான் தான் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனும் ஓ அப்படியா, இந்த வீட்டோட வாரிசு இவதானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே போய் சோஃபாவில் நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் உங்கள் வாரிசு, இவ கிடையாது. நான் பிறக்கும் போதே நர்ஸு வந்துட்டு மாற்றி வச்சுட்டாங்க, உங்கள் குழந்தை தான் நான், இவ வந்து உங்கள் குழந்தையே கிடையாது. இத்தனை வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டதுமா, 18 வருஷமும் உங்களை பிரிஞ்சு ரோட்டில் வாழ்ந்துட்டு சாப்பிட சாப்பாடு கூட கிடைக்காம அப்படின்ட்டு. அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எவ்வளோ நல்ல மனசுன்னு பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க எதுவும் பேசாமல். உடனே அந்த வில்லி, அதாவது அந்த பொண்ணுக்கு நம்ம வில்லினே வச்சுக்கலாம், அந்த வில்லி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் நம்பலண்ணா நான் தான் இந்த குடும்பத்தில் இருக்க மாதிரி உங்களை மாதிரி இருக்கேன், இவ யாரோட மூஞ்சாவது இவளுக்கு வந்து ஒத்து போகுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் ஆமாம் ஆமாம் நீ தான் அப்படியே இருக்க அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணு இன்னொன்று சொல்கிறான், நான் எப்போவுமே ஃபஸ்ட் கிளாஸில் தான் மார்க் வாங்குவேன், ஏன் இவ வந்துட்டு இவ்வளோ பணக்கார குடும்பத்து பொண்ணு மாதிரியா இருக்கா, எப்போ பார்த்தாலும் மார்க்கே வாங்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் உடனே ஃப்ளாஷ்பேக்கு போயிடுறாங்க. என்னன்னா அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு வந்து டாப்பாக படிப்பா. உடனே டீச்சரும் கேட்பார், இந்த மாதிரி நீ எப்படிமா இவ்வளோ டாப்பாக பண்ணிட்டிக்கிற, நீ தான் வந்துட்டு பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்க, இந்த பக்கத்துல இருக்க பாரு ஒரு முட்டை போண்டா, எப்போ பார்த்தாலும் முட்டை மார்க்கே வாங்கிட்டு இருக்கா, இவெல்லாம் பெரிய குடும்பத்து பொண்ணு மாதிரியா இருக்கா அப்படின்ட்டு அவரை பேப்பரை எடுத்த பார்த்த டீச்சருக்கே மயக்கம் வந்து கீழே விழுந்துடுறாரு. உடனே அந்த ஹீரோன்னு அப்படியே தட்டி ஏந்திக்கிறாங்க. அப்போ தான் அந்த வீட்டோட வேலைக்காரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ தான் நிறையா டெக்னாலஜிஸ்லாம் வளர்ந்துருச்சுல, நீங்கள் ஏன் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு. உடனே அந்த வில்லி பொண்ணு எடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எப்போ வரும் டெஸ்ட் அப்படின்ட்டு. அவங்களும் சொல்கிறாங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வர 1 மந்த் ஆகும் சார் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க 1 மந்த் தானா அப்படின்ட்டு. உடனே அந்த வில்லி பொண்ணுக்கு அவசரம் தாங்க முடியல, 1 மந்த்ல என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது, இன்றைக்கே எனக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா இதெல்லாம் வர லேட் ஆகுமா, நீ என்ன லூஸா, படித்த பொண்ணு தானே அப்படி பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்தோடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு வீட்டுக்கு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் நம்ம வில்லி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு 1 மந்த்து வர லேட் ஆகணும், உங்கள் வீட்டிலே தங்கிக்குவா, எனக்கு வந்து யார் இருக்கா தங்குறதுக்கு, உங்கள் அன்பெல்லாம் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த வில்லி பொண்ணுக்கு ஆனந்தம் தாங்க முடியல, உடனே கனவு உலகத்துக்கு போயிடுறா. இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், நம்ம அண்ணனே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், இந்த வீடே நான் இல்லைன்னா அப்படி இருக்கணும், நம்ம இருந்தால் மட்டும்தான் இந்த வீடே இருக்கிற மாதிரி நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கு போயிடறா. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ட்டு, இல்லை இந்த வீட்டில் வந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டாக இருப்பேன், நீ வந்துட்டு இருக்க மாட்டேன், இனிமே இந்த வீட்டை விட்டு வெளில துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்கே கிடையாதுமா, நீ நினைக்கிறத விட ஆப்போசிட் இந்த குடும்பம், நானே வந்துட்டு சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி எனக்கு பேச ஆள் துணியே இல்லை அப்படி இப்படின்ட்டு அப்படின்னு ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் போயிடுவாங்க. என்னென்னா அவங்க வீட்டில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்களா, அவங்கள வச்சு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த மாதிரி தனிமை வந்துட்டு பணம் கொடுத்தா கூட வந்துட்டு லவ் எல்லாம் கிடைக்காது, இந்த மாதிரி தனிமையில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுவாங்க. அதை நினச்சிட்டு பார்த்துட்டு இவ சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த குடும்பம் கிடையாது, நீ வேற என்னமோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான் வச்சுருப்ப போலையே அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணும், நீ வந்துட்டு என்னை ஏமாத்தாத, இந்த வீட்டை விட்டு நான் வெளில போகணும் தான் நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. உடனே நம்ம வேலைக்கார ஆண்டியும் வராங்க. அப்போன்னு பார்த்து வந்துட்டு, இந்த மாதிரி நாய்க்கு இல்லை இவ்வளோ பெரிய தட்டு, எப்பா இவ்வளோ பெரிய தட்டு ஃபுல்லாக நாய் சாப்பிடும்
பயப்படும். அந்த நாய் தட்டை தூக்கிட்டு வந்து ஹீரோயின்ட்ட கொடுத்து சாப்பாடு வைக்க சொல்கிறாங்க. உடனே அந்த வில்லி இருக்கால, இதில் நம்ம நாயை கவர் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அந்த தட்டை அப்படியே பிடுங்கிட்டு நான் தான் இந்த வந்து நாய்க்கு சாப்பாடு வைப்பேன் அப்படின்றா. உடனே நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க, வேணாம் ரிஸ்க் எடுக்காத, நீ வந்துட்டு பழகாத ஆள், வெளியிலேருந்து வந்திருக்க, நாய் கண்டிப்பாக கடிச்சிரும், நீ யாருன்னே தெரியாது அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லி சொல்கிறா, உனக்கு பொறாம, இந்த வீட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடிச்சிருவேன், எனக்கு தெரியாது, நான் தான் நாய்க்கு சாப்பாடு வைப்பேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம அந்த வேலைக்கார ஆண்டி சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டு தாம்மா, அந்த நாய் வந்து புது ஆளை பார்த்தா வந்து பயப்படும், உனக்கு அடிச்சிடும் அப்படின்ட்டு. நீங்கள் மூடிட்டு போங்க, என்கிட்ட எந்த பொறுப்பையும் பிடுங்க முடியாது அப்படின்னு நம்ம வில்லி வந்துட்டு வேகமாக கார்டனுக்கு போகிறாங்க. கார்டனுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம்னே நம்ம வில்லி வந்துட்டு அப்படியே கனவு காணிட்டே போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் அழுற மாதிரி, அதாவது எதுக்குன்னா இவங்க வந்துட்டு நம்ம வில்லி வந்துட்டு நாயை கொஞ்சுவாங்களாம், நாய் வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப பழகிருமா, அதனால வந்துட்டு வில்லி அதாவது வந்து ஹீரோயின் வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுற மாதிரி கனவு கண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நாய்கிட்ட போகிறாங்க. அந்த நாய்கிட்ட போனோடனே இவளுக்கு பயம் அள்ளு விட்டுருச்சு. ஓட்ட நாய் பின்னாடியே துரத்துது. இவ கீழே கை வச்ச மாதிரியே இருக்காது, ஆனால் கையில் ஃபுல்லாக வந்துட்டு ரத்தமாக இருக்கும். அதாவது நாய் கடிச்சிருச்சான். உடனே அங்கே இருக்குங்க எல்லாரும் வந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடறாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அங்கே இன்னொரு ஷாக் அவளுக்கு இருக்குது. என்னென்னா மாட்டு குத்துற ஊசி இருக்குல்ல, அதை கொண்டுட்டு வந்து அவள் பேக்லேயே குத்த போகிறாங்க. இவ வந்துட்டு ஐயோ அம்மான்னு அலறா. எல்லாரும் பிடிச்சி வச்சுட்டு இருந்தா அவளால் நடக்கவே முடியல. பின்ன என்னங்க பேக்கில் குத்துனா யாராலும் நடக்க முடியும் அப்படின்ட்டு நடந்து வீட்டுக்கு வரா. எல்லாரும் வந்து நலம் விசாரிக்கிறாங்க, என்னாச்சுமா, பரவாயில்லையா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு புதுசாக மேக்கப் போட போகிறேன், யார் என் கூட வரா, நீ வரியாமா அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க அம்மா கேரக்டர் அவளுக்கு தெரியாமலையா இருக்கும். இந்த முந்திரி கொட்டை என்ன பண்ணிடுச்சு, இதுதான் நல்ல சாக்கு, நம்ம அம்மா கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் வரேம்மா அப்படின்ட்டு உடனே போயிடுவான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்துட்டு அள்ளு விடுது. ஏன்னா இல்லை உனக்கே நாய் கடிச்சிருக்கு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த வில்லி பொண்ணு சொல்கிறா, நீ வந்துட்டு அம்மா கைக்குள்ளே வச்சுக்கலான்னு பார்க்குறியா, இது ஏன் அம்மா, நான் தான் வந்து போவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக போகிறாங்க. போனோடனே அங்கே ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. உடனே நம்ம வில்லிக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப குஷியாகிடுது. இந்த மாதிரி பணக்கார வீட்டுக்கு வந்தால் இப்படி தான் சூப்பர் ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம அப்படியே நடந்து வருவோம், எல்லோரும் நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸையும் போட்டோன்னா அவளுக்கு பெரிய ஷாக்கே இருக்குது. அந்த மேடம் போடுற மேக்கப், அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா போடுற மேக்கப்பை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு இருக்குங்க. என்னன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து மண்டையில் போட்டு இந்த லைட்டெல்லாம் அப்படியே மூஞ்சில் அங்கெங்கெல்லாம் தொங்க விட்டு வேற லெவலாக இருந்தது. பார்க்கவே எல்லாரும் அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரே தமாசா இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வில்லியும் வந்துட்டு கீழே இறங்கி வராங்க. வந்தோடனே எல்லாருக்கும் சிரிப்பு தாங்க முடியல. ஐயோயோயோயோ அவ்வளோ சிரிப்பு. உடனே அவங்களும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு, வாங்க நம்ம சாப்பிட போகலாம், சாப்பிட ஆரம்பிச்சோன்னா சிரிப்பு கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்ட்டு சாப்பிட டைனிங் டேபிளுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக வந்துட்டு நம்ம வில்லிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு, உட்காரு நான் வேணா வந்துட்டு சீட் இழுத்து விடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம வில்லி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதாவது எதுக்கு தெரியுமா, அவங்க பேக்கில் வந்துட்டு ஊசியால் பஞ்சர் ஆயிடுச்சுல, அதனால் உட்கார முடியாது, அதனால வந்துட்டு உடனே நம்ம ஹீரோயினை வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி வேணாம் நீ அங்கேயே நின்றுக்கோ அப்படின்ட்டு. எல்லாரும் வந்துட்டு சிரிக்கிறாங்க. நம்ம வந்து அண்ணா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, என்ன கிறிஸ்மஸா, இல்லை கிறிஸ்மஸ் ட்ரீலாம் மடியில் வச்சுருக்கேன் அதான் கேட்குறேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ கிண்டல் பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக வருது. அப்புறம் நம்ம ஹீரோட அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏன் நல்லா தானே இருக்கா, அப்படியே பார்க்க டால் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லிக்கும் வந்துட்டு சந்தோஷமாயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம வில்லி வந்துட்டு சாப்பிட கையில் எடுக்கிறான். ஆனால் கையிலலாம் ஏதோ கயிறு மாதிரி சுற்றி வச்சுருக்கிறதுனால அவளால் கையில் கூட டீஸ்பூன் எடுக்க முடியல. இன்னும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. வந்துட்டு அப்போ தான் யாரும் இதை காணி பண்ணுறாங்க. அவள் பொத்துன்னு கீழே விழுந்துறான். கீழே விழுந்தோடனே வேற என்ன, அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலில் போனோடனே அவளுக்கு மூஞ்சில் ஹெல்மெட் மாதிரி எதோ கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கும் வந்துடுறான். கஷ்டப்பட்டு அவளாம் நடக்கவே முடியல, அவளால் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு மேலே போய் ரெஸ்ட் எடுக்க விட்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு நல்ல பொண்ணு, நம்ம ஹீரோயின் நல்லா பார்க்க போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறான். உடனே நம்ம வில்லியும் சொல்கிறேன், இதான் சான்ஸ், நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்காத, நான் வருவேன், நீ வந்துட்டு என்னை என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த வீட்டை விட்டு நீ போயே ஆகணும், நான் தான் இந்த வீட்டோட பொண்ணு அப்படி. அவளால் அங்கே பேசவே முடியல, ஆனாலும் ஏதோ தத்தி பேசிகிட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயினும் சொல்கிறா, அதான் முடியல இரேன் அப்படின்றா. உடனே நம்ம வில்லியும் சொல்கிறான், என்ன பயமா, இல்லை பயமான்னு கேட்குறேன், என்னைய பார்த்துலாம் நீ பயப்படுற, சீ பயந்துக்க, எனக்கு என்ன இருந்தது, நான் தான் இந்த வீட்டோட ராணி அப்படின்றா. அப்படியே வந்துட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ
அப்போ நம்ம வில்லி இருக்காங்களே, வில்லிக்கு எல்லாம் சரியாயிடுச்சு போல. அப்படியே நடந்து வரான். நடந்து வந்துட்டு ஹீரோயினோட வீட்டில் வந்துட்டு அதாவது ரூமில் வந்து ட்ராயர் இருக்கும்ல, அதுல வந்துட்டு ஒரு செயினை வந்துட்டு விலை மதிப்பு கொண்ட செயின் அதுவும் அதை தூக்கி போட்டு அவள் செயினையும் இப்படி கையால் அத்து உள்ளே போட்டுறான். உள்ளே போட்டு ஒரு கனவு வேற இதில் உடனே காண ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லேயே வாழ்கிறா போல் அந்த வில்லி. உடனே வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போட்டுட்டோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் இவட்ட சண்டைக்கு வருவாங்க. உடனே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே கீழே விழுந்து அழுதுட்ருப்பா, என்னை விடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே இப்படியா நீ திருடுவ அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளில போ அப்படின்றாங்க. உடனே அவளை வெளில போயிடுறான். இதுதான் நம்ம வில்லியோட எக்ஸ்பெக்டேஷனாமா. அப்படியே அடுத்த நாள் காலையிலையும் வில்லி போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறான், இந்த மாதிரி என் செயினை காணும் டேடி மம்மி, இந்த மாதிரி இப்போவே காணும்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நகசியம் நடக்குது அப்படின்னா நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாமே காணாமல் போயிடும். அதனால நம்ம இப்போவே ஆரம்பத்திலே வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவும் சரின்றாங்க. முதல்ல அவங்க அப்பா அம்மா அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவள் வந்து 2-3 பிட்டை போட்டு விட்டோன்னு அவங்க அப்பா அம்மாவும் நம்பிடுவாங்க. உடனே வந்துட்டு நம்ம வில்லியும் சொல்வா, எனக்கு அந்த ஹீரோயின் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு கையை காட்டுவான். உடனே அவங்க வீட்லேயும் போய் ரூமில் போய் செக் பண்ணுவான். உடனே இப்போ இந்த ட்ராயர் திறந்தா 2 செயின் இருக்கும். பாருங்க மம்மி டேடி, இந்த மாதிரி 2 செயின் இருக்கு, எல்லாம் இவ தான் தூக்கி வச்சிருந்துருக்கா போல அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே அவங்களும் வந்துட்டு சும்மா எடுத்திருப்பாமா அப்படின்ட்டு. உடனே இவ சொல்கிறான், இந்த மாதிரி அதை எப்படி டேடி மம்மி சும்மா எடுக்கலாம், இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இதை வாங்கி கொடுத்தவங்க எவ்வளோ அன்போட பாசத்தோடு வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு இதுவாக இருக்கும் போல். உடனே சிரிக்கிறாங்க. அம்மா அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அவங்க அப்பா வந்துட்டு அவங்க லவ்வருக்கு வாங்கி கொடுத்த செயின் போல அது. அவங்க அம்மா உடனே, ஆமாம்ல இது ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது, எவ்வளோ பார்த்து வாங்கியிருப்பாங்க, சி இந்த மனுஷனை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நாளாவது இதை வாங்கி கொடுத்துருக்கீங்களா, இந்த புது பொண்ணு வீட்டுக்கு வந்த போய் சரியாச்சு, ஏதோ கண்டுபிடிச்சி ஏதோ போய் இப்போ நல்லா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம ஹீரோட அம்மா வந்துட்டு கோவத்தில் அந்த ஒரு ஏதோ ஒன்று மாதிரி ஜாடி மாதிரி இருக்குது, அதை தூக்கி நம்ம அவங்க அப்பா மேலே அடிக்கலான்னு போகிறாங்க. நம்ம பார்த்தா நம்ம வில்லி நடுவில் மண்டையிலேயே போச்சா கீழே விழுந்துட்டான். உடனே மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அங்கே போய் அட்மிட் பண்ணால் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு தலை ஃபுல்லாக இன்னொரு ஹெல்மெட்டை போட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டரே கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த மாதத்துலேயே நீ 3 வாட்டி வந்துட்டோமா, என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க, இதுக்கு பிறகு நீ ஒரு கார்டாக வாங்கிறேன், எப்போனாலும் வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அங்கே இருக்க எல்லாருக்கும் சிரிப்பாக வருது. அப்படியே அடுத்த நாள் ஆகிடுது. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு சாப்பாடு ராணியாச்சு, அவங்க பாட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம வில்லி கேட்குறாங்க. அப்போ தான் நானும் நோட் பண்ணுறேன், நம்ம வில்லியோட மூஞ்சில் சின்னதாக காயம் இருக்குது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தா ஹெல்மெட்லாம் மூஞ்சிக்கு போட்டு கை காலெலாம் கட்டை போட்டு வச்சுருந்தாங்க, எப்படி தான் ஒரே நாளில் சரியாக போச்சுன்னு எனக்கும் தெரில. அதுக்கப்புறம் நம்ம வில்லி கேட்குறாங்க ஹீரோயின்ட்ட, இந்த மாதிரி அப்பா அம்மா எங்கே போனாங்க, காலையிலேருந்தே பார்க்கலையே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க, இது வந்து வீக்கெண்ட் இல்லைல்ல, அதனால அவங்கெல்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்கெல்லாம் இப்போ தேட முடியாது அப்படின்ட்டு. வேலைக்கு போயிருப்பாங்களா, ஏன் இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க, எல்லாம் நம்மளுக்காக தானே, நம்ம ஏதாவது நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து பெருமைப்படுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரே கால்ஸாக வருது, இந்த மாதிரி வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அங்கே இதாகிடுச்சுன்ட்டு. உடனே அவங்களும் கேட்குறாங்க, எதுக்குமா கூப்பிட்டேன், சீக்கிரம் சொல்லுமா, நான் வேலையை பார்த்து போகிறேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும், அதுக்கு வந்துட்டு என்னென்னா நானும் அண்ணனை மாதிரி நிறைய படித்து அறிவாளி ஆக போகிறேன், இந்த முட்டாள் மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினை கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஜர்க்கு விட்டுருச்சு. உடனே என்ன ஏண்டி சொல்கிற அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. நம்ம வில்லி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் இந்த மாதிரி நானும் நிறைய இதெல்லாம் படிக்க போகிறேன், அதனால எனக்கு நாளையிலேருந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுது. இங்கே தான் நிறைய ட்விஸ்ட்டாக வரும், காமெடியாகவும் இருக்கும். என்னென்னா அடுத்த நாள் காலைல 3 மணிக்கெலாம் வந்து ஏஜென்ட் எழுப்பிட்டு இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போனால் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க, அவளை விட உயரத்துக்கு புக்ஸாக அடுக்கி வச்சுட்டு இதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி படிக்க போகிறீங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ புக்கு எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு. இதெல்லாம் தான் படித்தவங்க அண்ணா இவ்வளோ அறிவாளியாக இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லிக்கும் வெறி வந்துடுது, ஏன்னா நானும் படித்து நானும் பெரிய ஆள் ஆக்குறேன், எங்கள் அப்பா அம்மாவை பெருமையாக்குறேன் அப்படின்ட்டு அவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் ஓரளவுக்கு படித்து முடிச்சுட்டாங்க. அப்போ தான் 12 மணி ஆகுது. 12 மணி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் எழுந்திக்கவே செய்கிறாங்க. அவங்களுக்கு உடனே அந்த ஏஜென்ட் அசிஸ்டண்ட்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, குளிச்சு முடிச்சுட்டு போகிறதுக்கு ட்ரெஸ்ஸுலாம் எடுத்து வச்சுறாங்க. நம்ம ஹீரோயினை அதெல்லாம் மாற்றிட்டு சீக்கிரமாக வந்து சாப்பிட வராங்க. சாப்பிட வந்து உட்காந்தோடனே நம்ம வில்லிக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே வந்துட்டு நம்ம இவங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நானும் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்வார், நீங்கள் ஃபுல்லாக இன்னும் படித்து முடிக்கல, கொஞ்சம் தான் முடிச்சிருக்கீங்க, இன்னும் நிறையா இருக்குது, நீ பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு வந்துட்டு விட்டுறாங்க. இப்போவே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ தூக்கம் வந்து தூங்கிடுவீங்க, அதனால் இப்போ சாப்பிடக்கூடாது, படித்து முடிச்சுட்டா சாப்பிடணும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் மட்டும் சாப்பிட்றாளா, உடனே அவன் மட்டும் எதுக்கு சாப்பிட்றா அப்படின்ட்டு, அவள் சும்மா தான் இருக்கா, அதனால் அவள் சாப்பிடுவா, உனக்கு என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. உடனே இவங்களும் போய் நீ மட்டும் எதுக்கு சாப்பிட்ற அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் சவால் விட்டேன் இந்த மாதிரி உன்னை மாதிரி, அதனால நான் சாப்பிட்றேன், நீ சவால் விட்ட போய் படி அப்படின்றாங்க. உடனே நம்ம வில்லியும் வெறித்தனமாக படிக்க போகிறாங்க. அடுத்த கிளாஸ் என்னென்னா இந்த ஃபோக்கஸிங் கிளாஸ், அதாவது தலைக்கு மேலே வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சு விட்டு அது அப்படியே நேராக நடக்கணுன்றாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வெளியில் நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சன் பாத் எடுக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வில்லிக்கு ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது. இந்த வயிற்றுச்சல்லே அப்படியே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுறாங்க. அதனால அவங்க காலில் போட்டிருந்த அந்த குச்சி செருப்பு வலிக்கு டமால்னு கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு நம்ம வில்லி வந்துட்டு ஃப்ளோர் கிளீனிங் வேலை போல் அதை வந்துட்டு தேய்ச்சி தேய்ச்சி கோவத்தில் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே கூலாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து தான் வயிற்றுச்சல் அப்படி பண்ணிட்டு இருப்பா. உடனே அந்த ஒரு வேலைக்காரண்டி இருக்காங்களா, அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பார்த்துமா பொறுமையாக தான் பண்ணணும், வேகமாலாம் பண்ணக்கூடாது, இது வந்துட்டு பொறுமையாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. பொறுமையாக பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நினைப்பா, ஒரே குப்பையாயிட்டே இருக்கு, இந்த ஆண்டி வேற பொறுமையாக பண்ணுன்றாங்களேன்ட்டு. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து டாகி இருக்கும், அதாவது நாய்க்குட்டி இருக்கும். அந்த நாயை வந்துட்டு திறந்து விட்டுருவாங்க. அது என்ன பண்ணும், அப்படியே நடுவில் ஓடி போகும். ஓடி போய் பார்த்தா தான் தெரியும் அந்த நாய் சுச்சு போயிருக்குன்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் கோவத்தில் ஏஞ்சி திட்டலான்னு போவாங்க, இன்னும் இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு அந்த ஆண்டியும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோவப்படாதம்மா, அதெல்லாம் க்ளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தான் க்ளீன் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லியும் க்ளீன் பண்ணலான்னு போவாங்க. ஆனால் அந்த சுச்சுலே வலிக்க அப்படியே கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே காலு கையெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் அட்மிட் ஆயிடுவாங்க. உடனே டாக்டர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏற்கனவே பல அடியில் வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினும் உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வில்லிக்கு சாப்பாடு ஊட்டலான்னு போவாங்க. அப்போ தான் நம்ம டாக்டர் சொன்னது ஞாபகம் வரும், சாப்பிடக்கூடாதுன்ட்டு. உடனே நீ சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருவாங்க. அப்போ தான் பார்த்து நம்ம ஹீரோயினோட அண்ணா வருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு அடிப்பட்டதில் எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு உட்காருவார். அவர் என்னதுக்கு வந்திருப்பாரு, கேம் விளையாடுறதுக்கு வந்திருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினும் சொல்வார், இந்த மாதிரி நம்ம கேம் விளையாடலாமா, நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக வந்துட்டு எனக்கு அர்ஜென்ட்டாக வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம இவர் அண்ணனும் சொல்வார், அதெல்லாம் போகக்கூடாது, கம்முன்னு உட்காந்து கேம் விளையாடுற வேலையை பாரு அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லியும் வந்துட்டு இதுதான் சாக்கு நம்ம அண்ணனை கைக்குள்ளே வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்வாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் உனக்கு கஷ்டம், ஏற்கனவே டாக்டர் ஒன்று ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காரு, மூடிட்டு படுத்து தூங்கி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. நீ வந்துட்டு என் அண்ணனுக்கும் எனக்கும் நடுவில் உள்ளதை வந்து நீ பிரிக்கலான்னு பார்க்குறியா, நான் வரேனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேம் விளாட்றாங்க. அதாவது எப்படின்னா இங்கே பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடுவாங்களா, அதே மாதிரி தான் அவங்களும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் ரொம்ப சின்சியர் பர்சன் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போவே தோணும், இந்த மாதிரி நல்லா மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு. நம்ம வில்லி வந்து எல்லாம் தோத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வில்லி எல்லாத்துலையும் தப்பாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவர் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டுருவாங்க. அதனால நிறையா தோற்றுருவாங்க. தோத்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயோட அண்ணனுக்கு வந்துட்டு செம்ம கோவமாயிடுது, அப்படியே வெறி ஆயிடுறாரு. நம்ம வில்லியும் வந்துட்டு ஐயோ சாரி அப்படின்றாங்க. உடனே நம்ம இவங்க அண்ணன் கேட்பாரா, வெறியாயி சப்புன்னு அந்த வில்லி கையிலே ஒரே குத்துறாங்க. குத்துல அப்படியே படுத்துறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியே அடுத்த நாள் ஆகிடுது. ஹாஸ்பிட்டலேருந்து நம்ம வில்லியும் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, காரை விட்டு வெளில இறங்கி ஐயோ அப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படியோ வந்துட்டோம்டா அப்படின்னு வருவாங்க. சின்ன அடி கூட இருந்திருக்காது, அப்படி தான் வருவாங்க. வந்து பார்த்தா அப்படியே கருமேகம் சூழ்ந்த உடனே இவங்க நினைப்பாங்க ஐயோ அப்படின்ட்டு. உடனே வீட்டுக்குள்ளே இருந்து அந்த 2 பேரும் வந்துட்டு நம்ம வில்லிக்கு வந்துட்டு அப்படியே ராஜ மரியாதை கொடுத்துட்டு, உங்களை அப்பா அம்மா தான் இப்படி கூட்டிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் மலையில் நனைஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லிக்கு அப்படியே சந்தோஷமாயிடும். உடனே அங்கே போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தேங்க்யூ, எனக்கு நீங்கள் வந்துட்டு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அண்ணாவும் வந்துட்டு நம்ம அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம தங்கச்சி வந்து எப்போ பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கா, அதனால அவளுக்கு வந்து நான் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரெயின், இந்த மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணோன்னா அவளுக்கு வந்து பேட் லக் பேர் எல்லாம் குட் லக்கு வந்துடும் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆன் கேட்பாங்க. நம்ம அப்பா அம்மாவுக்கும் அப்படியே ஷாக் ஆயிடும், ஏன்னா பையன் நிறையா இதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே அப்படியே சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிப்பார். அப்புறம் இன்னொன்று சொல்வார், இந்த மாதிரி நான் இன்சூரன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அவள் இப்போ தான் நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கா, அதனால் அவளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினே கேட்பாங்க, இப்போ அவளுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. அதாவது என்னென்னா அந்த ஹீட்டான ஒரு சூடாக ரூம் இருக்கும்,
அதில் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காரணும் அப்படின்ற மாதிரி. அங்கே அந்த தாத்தாவும் நிற்பார். இவங்க வந்துட்டு நம்ம வில்லி வந்துட்டு அதில் சூடாக தாங்க முடியாமல், ஐயோ என்னால் சூடு தாங்க முடியல, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது, மூச்சு கூட விட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த தாத்தா சொல்லுவாங்க, என்ன இதுக்கு எப்படி மிரண்டிங்க, இன்னும் 1 மணி நேரம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஐயோ 1 மணி நேரமா, பரவாயில்ல, நம்ம வந்துட்டு அப்பா அம்மாக்காக இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த டைம் முடிஞ்சிடும். நம்ம தாத்தாவும் வந்துட்டு நம்ம ஹீரோ அதாவது வில்லிக்கிட்ட போய் சைன் வாங்குவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் புதுசாக இருக்காங்களே உங்கள் சேஃப்டிக்காக அப்படின்ட்டு. நம்ம வில்லிக்கு அப்படியே சந்தோஷமாயிடும். இதெல்லாம் பார்த்த வில்லி வந்து அப்புறம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும். அங்கே போய் வந்துட்டு இந்த மாதிரி வில்லி சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க, இதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேனே தெரில, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி. அப்போ தானே அவங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிசைன் வந்துட்டு நான் ஒரு மூவி வந்து பண்ணியிருக்கேன், அது வந்துட்டு இதுவாகுது அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினும் வந்துட்டு அப்படியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக குடும்பத்தில் இருக்க எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வில்லி வந்துட்டு நம்ம அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கும் அந்த ஐடியாலாம் பிடிச்சிரும். பிடிச்ச உடனே சியர்ஸ் அப்படின்ற மாதிரி பாட்டில் வச்சு சியர்ஸ் பண்ணுவாங்க. சியர்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்த நாள் ஆயிரும். அடுத்த நாள் ஆனோடனே நம்ம வில்லியும் லேப்டாப்பில் ஏதோ பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஹீரோயின் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. உடனே வில்லி சொல்வான், இந்த மாதிரி அம்மாவோட படம் ஒன்று ரிலீஸ் ஆக போதில்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து குட் கமெண்ட்ஸாக கொடுக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு எல்லாரும் போய் அதை போய் பார்ப்பாங்க, அதனால் நம்ம எல்லோரும் குட் ரிவ்யூஸாக கொடுக்க போகிறேன்ட்டு நான் வந்துட்டு எல்லா குட் ரிவ்யூஸும் போட்டுட்ருக்கேன் அம்மாவுக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்போவே சொல்வாங்க, இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணாத, நம்ம அம்மா படம் இன்னுமே ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு ஏதோ பிரச்சனையாக்கி வச்சிடாது அப்படின்ட்டு. நம்ம வில்லி அதெல்லாம் கேட்கவே மாட்டுறதில்ல, இல்லை இல்லை நான் போடுவேன், போட்டால் தான் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அப்படியே இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு சரி நீ என்னவோ பண்ணிட்டு போ, நம்ம ஹீரோயினும் விட்டுறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க அம்மா இருக்கிறத காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு மூஞ்சி அழகாக்கிட்டு அப்படியே இருக்காங்க. அப்போ தான் ஒரு மெசேஜ் வருது, என்னென்னா நிறையா பேர் நம்ம ஹீரோட அம்மா வந்து திட்டிருப்பாங்க, இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவ்யூஸ்லாம் போட்டு விட்ருக்காங்க, அப்போ இவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க, எல்லாரும் படத்தை போய் காசு கொடுத்து பார்க்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் அசிங்கமாகவே இல்லை போல் இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் போய் கேட்பாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணீங்கன்னு கேட்க மாட்டாங்க, அதாவது இந்த மாதிரி யாரோ எனக்கு பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி முதல்ல ரிவ்யூஸ் கொடுத்தனா அது இப்போ பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க, நான் அப்போவே சொன்னேன் இந்த லூஸு தான் கேட்கல அப்படின்ற மாதிரி. நம்ம வில்லிக்கு அப்படியே ஷாக்காகி போயிடும், சே இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க அம்மாட்டையும் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் செம்மையாக கோவமாகி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, இனிமேல் என் படத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க போலையே அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி, அதாவது என்னென்னா இந்த ஷோ ஓப்பன் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த மூவி ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக பார்ட்டி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, அதாவது ஹீரோயினில் நம்ம வில்லியை பார்த்துட்டு வந்து எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க, அடுத்த ஹீரோயின் இவங்க தான் போலையே, அவங்க அம்மா விட ரொம்ப அழகாக இருக்காங்க, இவங்க கண்டிப்பாக ஹீரோயின் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இவளுக்கு ரொம்ப பெருமையானதுக்கப்புறம் அங்கே டேரக்டர்ஸ் அவங்கெல்லாம் எல்லாருமே இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கேக் மாதிரிலாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. அதில் தான் ட்விஸ்டே இருக்குது, என்னென்னா நம்ம வில்லி பண்ண கேக்கான், அவன் என்ன பண்ணியிருக்கா 7 நாளைக்கு முன்னாடியே பண்ணி வச்சுருந்துருக்கா, எல்லாம் ஏதேதோ மசாலாலாம் போட்டு பண்ணியிருக்கா. சாப்பிட்டு வந்து எல்லோரும் வாயில் வச்சுருந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம வில்லி வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஊட்ட போவாங்க. ஊட்ட போனால் அங்கே வந்து ஒரு குரல் வரும், என்னென்னா சாப்பிடாதீங்க அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு, எல்லாம் வயிறு வலியில் வந்துட்டு இதுவாயிரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதிகமாக போட்டு அதை 7 நாளைக்கு முன்னாடியே பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. நம்ம வில்லியும் வந்துட்டு சரி இதில் என்ன இருக்குது சாப்பிட்டு பார்ப்போன்ற மாதிரி சாப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரே வந்துட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் நம்ம ஹீரோயின் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவங்களோட மெடிக்கல் செலவுலாம் நானே பார்த்துக்கிறேன், இந்த லூஸால் வந்த வேணாம் அப்படின்ட்டு. நம்ம டேரக்டரும் வந்து பேசுவாங்க, இதனால வந்துட்டு யாருமே நம்ம படத்துக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க மேடம், நீங்கள் பண்ண வேலைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ஏதோ சத்தம் கேட்குது, டர்புருன்ட்டு. என்னன்னு பார்த்தா எல்லாம் நம்ம வில்லி பண்ண வேலை. உடனே நம்ம டேரக்டருக்கு பக்கத்துலேயே நிற்க முடியல, அந்தளவுக்கு சாரிங்க எனக்கு கொஞ்சம் வயிறு கலக்கிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வில்லி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சி அப்படின்ற மாதிரி. அப்போன்னு பார்த்து தான் நம்ம ஹீரோயின் என்ட்ரி ஆகிறாங்க. உடனே டேரக்டருக்கு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணாயிடுச்சு, என்னென்னா வா இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்களே, இவங்களே நம்ம படத்துக்கு எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி. இதை பார்த்த வில்லிக்கு ஒரே காண்டாகவும் ஆயிடுச்சு.
அப்புறம் நம்ம வில்லியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா, நம்ப ஹீரோயினுக்கு தான் ஹீரோயின் சான்ஸ் வந்திருக்குல. அதனால நெறைய பேர் வந்துட்டு நம்ம ஹீரோயின ஒரே பாராட்டுறாங்க. "நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க தான் ஹீரோயினா வரணும்." அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் பேசுறாங்க. இத பார்த்த வில்லிக்கு ஒரே வயித்தெரிச்சல் ஆயிரும். ஏற்கனவே வயித்தெரிச்சல் தான் அவஸ்தைப்பட்டு வந்தா. அது தெரியல போல அவளுக்கு. இன்னும் வயித்தெரிச்சல் ஆயிருச்சு. உடனே நம்ம வில்லிட்ட போய் அதாவது நம்ம ஹீரோயின்ட்ட போய் வில்லி சொல்றா, "இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப பீத்திக்காத. இது முதல்ல எனக்கு தான் இந்த சான்ஸ் வந்தது. இப்போ நீ அவ்வளோ பீத்திக்காத." அப்படின்ட்டு. உடனே அவ சொன்னா, "நான் எங்க சீன் போட்டுட்ருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அவங்க அம்மா 2 ட்ரெஸ்ஸ கையில வச்சுட்டு, "இந்த ட்ரெஸ் போடவா? பாட்டிக்கு இந்த ட்ரெஸ் போடவா?" அப்படின்னு அவங்க அண்ணாட்ட கேட்டுருக்காங்க. அவங்க அண்ணா சொல்றாங்க, "ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸ போடுங்க" அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோட பார்ட்டிக்கும் கிளம்பி போயிர்றாங்க. பார்ட்டிக்கு கிளம்பி போனா அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினும் சரி, வில்லியும் சரி நல்லா 2 பேரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அங்க நம்ம வில்லிக்கு ஒரே எக்ஸ்பெக்டேஷன்லயே போயிட்டுருக்கு. ஏன்னா பார்ட்டில இருக்க எல்லாரும் நம்ம ட்ரெஸ் தான் பாராட்டுவாங்க. இந்த ஹீரோயினோட ட்ரெஸ் நல்லாவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க எல்லாரும் அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு மட்டம் தட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு சொல்வாங்க, "இந்த மாதிரி நீங்க 2 பேரும் இங்க இருங்க. ஏதாவது பண்ணிட்டு இருங்க. நாங்க போய் அங்க போய் எல்லார்ட்டயும் பேசிட்டு இருக்கோம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம ஹீரோயின் தான் சரியான தீனி பண்டாரமே. உடனே கண்ணு வந்துட்டு சாப்பாடுக்கு மேல போயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் சாப்பிட போயிட்டாங்க. உடனே வில்லிய என்ன பண்றா, இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்ட்டு அதாவது இந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடிலாம் ஒரு லேபிள் மாதிரி ஒண்ணு ஒட்டியிருப்பாங்கல்ல, எந்த பிராண்ட் அப்படின்ட்டு. அத கிழிச்சுட்டு காட்டுவா. "இத பாருங்களேன், ஒரு மட்டமான பிராண்ட போட்டு வந்திருக்கா. இவலாம் எப்படி இந்த பார்ட்டிக்குலாம் வராளோ?" அப்படின்ற மாரி. அங்க இருக்கவங்களும் உடனே வந்து ஏதேதோ பேச ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி எக்ஸிபிஷன்ல இதே ட்ரெஸ் ஒண்ணு வித்தாங்க. நானும் பார்த்தேன். அது வந்து சூப்பரா இருந்தது. இவங்களோட ட்ரெஸ் தான் போல அப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ப ஹீரோயின அசிங்கப்படுத்தணும்னு நெனச்ச வில்லிக்கு ஷாக் ஆயிருச்சு. என்னது இது வந்துட்டு அப்படியா? அப்படின்ட்டு. அப்பதான் தெரியுது அவ வந்துட்டு 2 ட்ரெஸ்ஸ வந்துட்டு மாத்தி வச்சிருந்திருப்பா. அதுல ஒரு ட்ரெஸ்ஸ வந்துட்டு எடுத்துட்டு கீழ வரும் தான் அந்த வேலைக்கார ஆன்டி சொல்வாங்க. இந்த மாரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் குடுக்க போறோம் அப்படின்ட்டு. உடனே அவளும் சொல்வா, அந்த கையில வச்சிருந்த ட்ரெஸ் வந்துட்டு அதான் ஹீரோயின் மாரியே ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸ குடுத்துட்டு இதே எக்ஸிபிஷன்ல குடுத்துருங்கன்ட்டு. பார்த்தா அதுதான் வந்துட்டு அங்க ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கும் போல. உடனே நம்ம வில்லிக்கு வந்து அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் வந்து எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது நம்ம ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி. உடனே வந்துட்டு அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு அதாவது நம்ம இந்த வில்லிக்கு வந்துட்டு ஒரு சாய்ஸும் இருக்காது போல. இந்த ட்ரெஸ்ஸ போய் போட்டு வந்திருக்கா. அதுவும் இந்த ஃபங்ஷனோட தீம் கூட தெரியாம போட்டு வந்திருக்கா. இவளுக்குலாம் அசிங்கமாவே இல்ல போல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் வந்துட்டு ஒரு அனிமல் அவேர்னஸ்க்காக தான். அதாவது ஏன்னா அனிமல்லாம் கொல்லக்கூடாது. அதுங்கலாம் பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கலாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாரி தான் ஒரு இது தீம் போல. அந்த தீம் தெரியாம நம்ப வில்லி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த அனிமலோட தோலெல்லாம் அந்த இது பண்ணுவாங்கல்ல, அது மாரி ஒரு ட்ரெஸ்ஸ தூக்கி மேல போட்டிருந்திருப்பா. உடனே வில்லிக்கு அப்படியே மூஞ்சிலாம் வேர்த்தணும். வேர்த்துட்டு ட்ரெஸ்ஸ கழட்ட போவா. ஆனா கழட்டுனா வந்துட்டு ரொம்ப அசிங்கமா போயிரும் அப்படின்ட்டு கழட்டுன ட்ரெஸ்ஸ மறுபடியும் மாட்டிப்பா. உடனே நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்கல்ல. உடனே அவங்ககிட்ட எல்லார்ட்டயும் சொல்வாங்க. இந்த மாதிரி நான் தான் தீம் சொல்லாம போயிட்டேன். இந்த மாரி அனிமல் தீம்னே அவளுக்கு தெரியாது அப்படின்ட்டு. உடனே அங்க இருக்க எல்லாருமே சொல்வாங்க. இந்த மாரி பாராட்டுவாங்க. ச்சே! அக்காக்காரி எவ்வளோ நல்லா அது இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. அதுவும் இல்லாம இந்த உண்மையான பொண்ணு இருக்காளே, அதாவது வந்துட்டு அவ வந்துட்டு வேற பொண்ணு, இது வேற பொண்ணு அப்படின்ற மாரி எல்லாருக்கும் தெரியும். அவ இருக்காளே சரியான வில்லியா இருப்பா போல. போட்டு குடுக்குறா பாருங்க. இந்த பொண்ணு எவ்வளோ சாந்தமா சொல்றா. எல்லா பழியும் அவ மேலயே போட்டுக்கிறா அப்படின்ற மாரி. இதெல்லாம் பார்த்த வில்லிக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். அவங்க அப்பா அம்மாட்ட போய் கத்த ஆரம்பிச்சுருவா. இந்த மாதிரி வந்துட்டு இவ தான் அதாவது ஹீரோயின் தான் வந்துட்டு சொல்லவே இல்ல இந்த தீம் அப்படின்ட்டு. அப்படின்ட்டு எல்லார்ட்டயும் சொல்வா. உடனே அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, "இதெல்லாம் வீட்ல போய் பார்த்துக்கலாம். இங்க வாய மூட்டு இரு" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அவார்ட் வாங்க போவாங்க. அங்க பார்த்தா வந்துட்டு என்னன்னா நம்ம ஹீரோயின கூட்டுருவாங்க. ஏன்னா, "நீ வாம்மா என் கூட அவார்ட் வாங்க. இவ வந்துட்டு இந்த தீமையிலே இல்லாத மாரி ட்ரெஸ் போட்டிருக்கா. நீ தான் அது கரெக்டான ட்ரெஸ் போட்டிருக்க" அப்படின்ற மாரி கூப்பிட்டுருவாங்க. இத பார்த்த வில்லிக்கு இன்னும் வயித்தெரிச்சல் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம வில்லியும் அவங்க அம்மாட்ட கேட்பாங்க. இந்த மாதிரி நான் வரேனேம்மா, ஏம்மா அவள கூட்டு போறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க வந்துட்டு, "இல்ல நீ ரொம்ப கேவலமா ட்ரெஸ் பண்ணியிருக்க. உன்னையெல்லாம் கூட்டு போ முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் அப்பந்தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அண்ணாக்கு கால் வரும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. குடும்பத்தோட எல்லாம் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. பார்த்தா அங்க தான் நர்ஸ் ஒரு ஷாக்கிங் வைப்பாங்க. என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி பண்ற மிஷின்லாம் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால ரிப்போர்ட் வராது. ரிப்போர்ட் வர இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும்
ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம வில்லிக்கு வந்துட்டு கோவம் வந்துடுது. கோவம் வந்து ஏஞ்சிரும். ஏஞ்சி இந்த மாதிரி சொல்வா, என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது, இப்போவே எனக்கு ரிப்போர்ட் வேணும், வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லுவாங்க, என்னம்மா உன் இஷ்டத்துக்குலாம் கேட்குறேன், நான் என்ன இன்ஜினியரா மிஷினை சரி பண்ணுறதுக்கு, நான் ஒரு டாக்டர்மா, ஏமா அப்படி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவளுக்கு ஒரே அங்கே பல்பாக போயிடும். உடனே எல்லாரும் வெளில கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோட அண்ணா வந்துட்டு ஹீரோயினை கூட்டு வெளில போவாங்க. வெளில போகும்போது இவளுக்கு தான் உடனே வந்துட்டு வயிறுலாம் எரிஞ்சிருமே. உடனே பின்னாடியே போய் நின்று ஒட்டி கேட்குறா. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மாதிரி நாளைக்கு ஒரு எக்ஸிபிஷன் நடக்க போகுது, அதுக்கான பெயிண்டிங் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் நான் உன் ரூமில் அரேஞ்ச் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோனா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம அந்த வில்லி வந்துட்டு நினைக்கிறா என்னன்னா, அந்த பெயிண்டிங் நம்ம எப்படியாவது கெடுத்துட்டு நம்ம தான் வந்துட்டு அண்ணா கிட்ட வந்துட்டு நம்ம நல்ல பேர் வாங்கணும், இவ வந்து நல்ல பேரே வாங்கக்கூடாது, அதனால வீட்டை விட்டு வெளில போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைப்பா. அவன் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்துருப்பா அப்படின்னா, அந்த பெயிண்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வேறு பெயிண்டிங்கை மாற்றி வச்சிடலாம், இதை பார்த்து வந்த எக்ஸிபிஷன் பார்க்க வந்த எல்லாருமே வந்துட்டு நம்ம அண்ணா வந்து வின் பண்ண வைக்க மாட்டாங்க, அப்போ வந்து இவ தான் காரணம்னு சொல்லி நம்ம மாட்டி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேயும் பெயிண்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணி இந்த பெயிண்டிங் வந்துட்டு அவள் வந்து மாற்றி வைக்கிறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணி ஏதோ பண்ணி வச்சிருவா. பண்ணி வச்சதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி போயிடுவா. நம்ம ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு டவுட் வந்துடும். இந்த மாதிரி எதுக்குடா இவ வந்துட்டு இப்படி பண்ணுறா, ஒருவேளை பெயிண்டிங்கில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி நம்ம போய் செக் பண்ணுவோம் அப்படின்ற போய் பாப்பா. பெயிண்டிங்லாம் காணாமல் போயிருக்கும். என்னென்னா வேறு எதுவும் எக்ஸிபிஷனுக்கு வந்து எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. பெயிண்டிங்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்மிட் பண்ணி ஆனால் அதாவது அந்த இவரை பார்க்க வந்துட்டு எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ரேங்க் கொடுத்துட்டு யார் வின்னர்னு செலக்ட் பண்ணுவாங்களோ அதுக்காக தான். அங்கே நிறையா பெயிண்டிங்ஸும் இருக்குது. இப்போ நம்ம வில்லியும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினு போய் அவங்க அண்ணாட்ட ஏதோ சொல்லி புரிய வைக்க பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அண்ணாக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஆடியன்ஸும் வந்து பார்க்க ரொம்ப ஆவலாக இருந்திருப்பாங்க. அந்த பெயிண்டிங்கும் வந்துட்டு ஒரு துணியால் மூடியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம அண்ணா சொல்லுவாங்க, இது வந்துட்டு ரொம்ப பாப்புலரான பெயிண்டிங், இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியமாயிருவீங்க, இந்த பெயிண்டிங்கோட பேர் லைஃப் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. பண்ணோடனே நம்ம ஆடியன்ஸ்லாம் அப்படியே வாயை பொழுதுட்டு பார்ப்பாங்க. வாவ், என்ன ஒரு அழகான பெயிண்டிங், சூப்பர் அப்படின்ட்டு. நம்ம வில்லிக்கு அப்படியே ஷாக்கர், என்னடா இது இங்கு தெளிச்ச மாதிரி தெளிச்சு வச்சுருக்கோம், இதை போய் நல்ல பெயிண்டிங்கிறாங்கன்ட்டு. அதாவது என்னன்னா, நம்ம தமிழ் படத்தில் ஒன்று வந்திருக்கும்ல, தோலான்னு நினைக்கிறேன், அதில் நம்ம கார்த்திக் சார் வந்துட்டு ஏதோ ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருப்பார். அது வந்துட்டு நல்லாவே இருந்திருக்காது. ஆனால் அது வந்துட்டு பல லட்சம் காசு போகிற அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கும். இந்த பெயிண்டிங்கை பார்த்து எல்லாரும் ஷாக்காகி, வா இப்படி ஒரு பெயிண்டிங் நான் பார்த்ததே இல்லை, இந்த பெயிண்டிங் பேர் லைஃபா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிரும். இப்படி ஒரு பெயிண்டிங்கை நம்ம தடுக்க போயிட்டோம், என்னதான் தப்பாக நடந்தாலும் வேற லெவலாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அங்கேருந்து நம்ம வில்லிக்கு வந்துட்டு செம்மையாக காண்டாயிடுது. உடனே அங்கே போய் அவளும் ஏதோ சொல்ல பார்ப்பா, என்ன இந்த பெயிண்டிங் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அங்கே இருக்க எல்லாரும் தள்ளி நம்ம வில்லியை தள்ளி விட்டு போய் பெயிண்டிங்கை ஜூமில் பார்க்குறாங்க. நம்ம வில்லி கீழே விழுந்துடுவாங்க. கீழே விழுந்துட்டு ஏஞ்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படின்ட்டு ஒரு பெயிண்டிங்கில் கையை தான் வைப்பாங்க. அந்த பெயிண்டிங்கோட கிளாஸ் இந்த மாதிரி நம்ம வில்லியோட மண்டையிலேயே வந்து விழுந்துடும். அதை பார்த்து எல்லாரும் ஓடி வந்து மறுபடியும் நம்ம வில்லியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தா வந்துட்டு நம்ம வில்லிக்கு மண்டையிலேயே நல்லா அடிபட்டிருக்கும். அப்புறம் வந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுவாள். வீட்டுக்கு வந்தால் அவளால் நடக்கவே முடியாத அளவுக்கு ஏதோ வீல் சேர்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம அண்ணா வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வில்லிக்கு வந்து கொடுத்துட்டு இதை சாப்பிடு அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம வில்லியும் கேட்குறாங்க, அவள் தானே வந்துட்டு கொடுப்பா, அவளை எங்கே போனா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம அண்ணாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவள் வீட்டிலே இருந்து நல்லா சாப்பிட்டு பெருத்து போயிட்டான்னு அவங்க அம்மா வந்துட்டு வேலை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கும் போயிருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணா சொல்லிடுவாங்க. இதை கேட்ட வில்லிக்கு வந்துட்டு செம்மையாக ஷாக் ஆயிரும். நம்ம தானே எல்லாத்தையும் கைப்பற்றணும்னு நினச்சோம், இப்போ என்ன இவ இந்த வேலையெல்லாம் பார்க்குறா அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்துட்டு என்ன பண்ணிடுவா, நம்ம வில்லி ஆஃபீஸ்க்கு போயிடுவா. போய் பார்த்தா அங்கே வந்துட்டு ரிசப்ஷனே 2 பொண்ணுங்க நின்றுட்டு காஃபி குடிச்சிட்ருக்காங்க. உடனே வந்து நம்ம வில்லி வந்துட்டு, என்ன நீங்கள் ஒர்க் பார்க்காம இப்படி காஃபி குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம அந்த பொண்ணுங்களாம் சொல்லுவாங்க, ஹீரோயின் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க பிரேக் அப்படின்ட்டு, நீங்கள் பார்க்குற வேலைக்கு பிரேக்லாம் வேறு ஒரு கேடா, மரியாதையாக வேலை பாருங்கள், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். நான் தான் இந்த வீட்டோட பொண்ணு, அவெல்லாம் கிடையாது, அவள் பேச்சு இனிமேல் யாரும் கேட்கக்கூடாது, என் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே அந்த பொண்ணுங்களும் வந்துச்சே, நம்ம கொஞ்ச நேரம் கூட நம்மளை நிம்மதியாக அவர் கூட மாட்டான் போலையா அந்த ஆண்டவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி விடுங்க பரவாயில்ல, நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை ஃபேஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம வில்லி வந்து
வந்துட்டு ஹீரோயினை தேடி போகிறா. ஹீரோயின் அங்கே ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு காஃபி குடிக்கிறாங்க. குடுக்க போகும்போது தான் நம்ம வில்லி வந்து தட்டி விட்டுறான். அந்த காஃபி வந்து அந்த பொண்ணு மேலேயே ஊற்றினோன்னு நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க, அது ஒரு லூஸுங்க, அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க, நீங்கள் விடுங்க, வாங்க நான் உங்கள் கிளாத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்வா, நான் தான் இந்த ஆஃபீஸோட பேக் போன் தெரியுமா, நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லுவீங்க, அவங்க காஃபியை கொட்டுவாங்க, நான் பாட்டு நின்றுட்டு இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறான். அதுக்கு வில்லி மூஞ்ச திருப்பிட்டு அப்படியே திமிராக இருக்கா. அப்புறம் வந்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டு போயிடறாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. அதில் வந்து நம்ம வில்லி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ஒரு இன்ஜினியர் வராங்க. இன்ஜினியர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபைல் கொடுத்துட்டு, இது மாதிரி எனக்கு இங்கே வேலை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதில் வந்துட்டு 5 மில்லியன் இது வந்துட்டு சேலரின்னு போட்டிருக்கோம். அதுன்னு போட்டோன்னே நம்ம வில்லி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் 5 மில்லியனா, போ உனக்குலாம் வேலைலாம் தர முடியாதுப்பா அப்படின்வாங்க. இன்னும் அவங்க சொல்லுவாங்க, ஹீரோயின் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. உனக்கு தெரியுமா, நான் தான் இந்த வீட்டோட பொண்ணு அப்படின்ற மாதிரி வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. உடனே அந்த ஆளுக்கும் செம கோவம் வந்துடும். யாருக்கு தான் கோவம் வராது இப்படி பண்ணா. அப்புறம் வந்துட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் போட்டு இந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. இந்த மாதிரி வந்துட்டு யாருமே வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது, எல்லாம் வேலையை பாருங்கள், ரிப்போர்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கள் என்கிட்ட இந்த இயர் ஃபுல்லாக இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, 4 o'clock ஆயிடுச்சு, நாங்கள் வேலையை விட்டு போகிறோம் அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லி வந்துட்டு அப்படியே கொந்தளிப்பா, யார் சொன்ன உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு வேலையை கூட உருப்படியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, வேலையை முடிக்காமலே எப்படி உங்களை வேலையை விட்டு போக வைக்க முடியும், சேலரியை குறைச்சிடுவேன், மரியாதையை இன்றைக்கி ஃபுல்லாக வேலை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்க வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம வில்லி வந்துட்டு இன்னொன்றும் யோசிப்பாங்க, என்னன்னா வாரத்தில் 7 நாள் இவங்களுக்கு வேலைக்கு வைப்போமா, சேலரி கம்மியாக்கணும், அப்படின்னா தான் இவங்க வேலையெல்லாம் ஒழுங்காக பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே போனால் நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. உடனே அந்த ஹீரோ அதாவது வில்லியும் சொல்கிறாங்க, நான் தான் வந்துட்டு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் இந்த கம்பெனியோட உண்மையான பொண்ணு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் அந்த கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. நம்ம வில்லி சொல்லுவோம், இந்த கான்ட்ராக்டை என்னால் சைன் பண்ண முடியாது, இதோட ப்ரைஸ் வேணால் 8% கம்மி பண்ணுங்கள், அப்போனா தான் சைன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. உடனே இவனும் சொல்கிறான், நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்டே வந்து கம்மி பண்ண சொல்கிறேன், உன்னையெல்லாம் இந்த வேலைக்கு யார் தான் வச்சாங்களே அப்படின்ட்டு. இப்படி பேசுகிற வேலை வச்சுக்காது, அவ்வளோதான், அவன் கான்ட்ராக்டும் கிடையாது, நீனும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போன்னு பார்த்து தான் நம்ம அவங்க அப்பா வந்து வராது. வந்தோடனே என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ தான் உன் கம்பெனிக்கு போய் வந்தேன் பாரு, இனிமேல் இந்த கம்பெனிக்குள்ளெல்லாம் வந்து சகவாசம் வச்சுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க கோச்சிட்டு போகிறாங்க. அப்போ தான் என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அது மட்டும் இல்லை, நம்ம வில்லி இன்னொரு வேலையும் பார்த்துருப்பா. அதாவது என்னென்னா, அந்த ஃபைல்ஸ்லாம் நிறையா இருக்கும் அவங்க கேபினில், அது எல்லாத்தையும் குப்பை மாதிரி இருக்குன்னு முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவா. இதை பார்த்து அப்பாவுக்கு செம ஷாக் ஆயிரும். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. அதனால அவங்க அப்பா வந்துட்டு செம்மையாக கோவமாகி, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்கள் நல்லதுக்கு, நம்ம கம்பெனி நல்லதுக்கு தானே பண்ணேன் அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் எல்லாரும் வந்துட்டு குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க, இந்த பொண்ணு ஒரே டார்ச்சர் பண்ணுறா, அதை பண்ணி இதை பண்ணுன்றா, இன்னைக்கு ஃபுல்லாக வேலை பார்க்க சொல்கிறா, 7 நாளும் வேலை பார்க்க சொல்கிறா, சேலரி எல்லாம் கம்மி பண்ண சொல்லிட்டா, இப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அப்படியே நின்றுட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உடனே இவ்வளோ ஓவர் திமிரா பேசுறா, என்ன உங்களால இந்த வேலை கூட பார்க்க முடியாதா, சம்பளம் வாங்குறீங்களா, அதுக்கேற்ற வேலையே நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க, சும்மா காஃபி குடிச்சிட்டு தூங்குறீங்க, காஃபி குடிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தேன், இது மட்டும் இல்லை இன்னும் உங்க சேலரி குறைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வில்லி வந்துட்டு ஓவரா டைலாக் பேசுறான். உடனே நம்ம எம்ப்ளாயிஸ் பார்த்துட்டு சும்மாவா இருப்பாங்க, நம்ம வில்லியை கீழே போட்டு கும்முன்னு கும்முறு எடுத்துடுறாங்க. அதனால என்ன, மறுபடியும் நம்ம வில்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்துட்டு நம்ம அப்பாவும் வந்துட்டு ஹீரோயினும் சேர்ந்து வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் 5% சேலரி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னா இனிமேல் ஹீரோயின் தான் வந்துட்டு நம்ம கம்பெனியில் பாதி வேலையை பார்க்க போகிறா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக, இது நம்மள எல்லாரும் மக்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ இவ்வளோ சொல்கிறாங்கட்டு. அங்கே இருக்க எம்ப்ளாயிஸுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க வில்லியை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் மூஞ்சில் முகமுடியெல்லாம் போட்ட மாதிரி, ஹெல்மெட்லாம் போட்ட மாதிரி வந்துட்டு காட்டுறாங்க. அவன் வந்துட்டு எதை எடுக்க போய் கீழே விழுந்துருவான். கீழே விழுந்தா நம்ம நர்ஸு தேடி வருவாங்க, ஆனால் அவன் அந்த பக்கம் விழுந்திருக்கிறதுனால எங்கே இருக்கானே தெரியாது. இவளும் வந்துட்டு தண்ணி குடிக்க முடியாமல் அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்புறம் ஒரே நாளில் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுறா. டிஸ்சார்ஜ் ஆனோடனே இவன் வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருப்பான் நம்ம வில்லி. அதனால வந்துட்டு நம்ம ஹீரோயினும் நல்லா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உடனே அங்கே
அங்கே போய் ரொம்ப அன்பாக பேசுகிற மாதிரி பேசுவாள், அக்கா அப்படி இப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும். வந்துட்டு என்ன புதுசாக பேசணும், இல்லை இல்லைக்கா நீ ரொம்ப நல்லவ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ தான் யாரோ ஹாரிங் பெல்ஸ் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. உடனே நம்ம வில்லி குடுகுடுன்னு ஓடி போய் கதை திறந்து பார்த்தா 2 ஏழை இந்த 2 பேர் வராங்க. ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் வராங்க. அது யாருன்னு திறந்து பார்த்தா தான் தெரியுது இவ வச்ச ஆளாமா. உடனே வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நிற்கிறான். உடனே அவங்களும் அவங்க ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னன்னா, அம்மா உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, 18 வருஷம் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா, நீ தாம்மா உண்மையாக எங்கள் பசங்க என்னோட பொண்ணு, இவங்க ஹாஸ்பிட்டலில் மாற்றி வச்சுட்டாங்க, வேணா பர்த் சர்டிஃபிகேட்டை கூட பாருமா, நீ தாம்மா, நீ இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா அப்பாவும் அம்மாவும் அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா நீ இல்லாமல், நாங்கள் அது கஷ்டம்லாம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இப்போ தான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கோம், நீ வாமா எங்கள் வீட்டுக்கு, நீ வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நம்ம வில்லியும் வந்துட்டு சொல்கிறாங்க, அது எப்படி எங்கள் அக்காவை அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சீன் போட்டுக்கிறாங்க. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, நீ இல்லாமல் ஏற்கனவே 18 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேயும் இந்த அப்பா அம்மாவை தனியாக விடணும்னு நீ நினைக்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசு மாறிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயினும் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. நம்ம வில்லி என்ன பண்ணுறாங்க, உடனே ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்கா நீ எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வா, உனக்கு எப்பவுமே கதவு திறந்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் பேக்லாம் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போதான் ஒரு வேலைக்கார ஆண்டி இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு நம்ம வில்லிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பர்த்டே வந்துட்டு சீக்கிரம் வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. உடனே நம்ம வில்லி தான் சும்மாவே கற்பனையிலே கோட்டை கட்டுவாங்கல்ல, ஆமாம் ஆமாம் இந்த ஃபேமிலிக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே என்னோடது, கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் எனக்கு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் தான் தருவாங்க, என்னெல்லாம் தருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு யோசனைக்கு போயிடுறாங்க. அதாவது என்னென்னா, அவங்க வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்டாக தராங்களாம். அவங்க அப்பா கார் தராங்களாம், அவங்க அம்மா தனி வீடு தராங்களாம், அவங்க அண்ணா வந்துட்டு இப்போவே இந்த வேர்டுலே நியூவாக லான்ச் ஆனால் ஒரு காரே தராங்களாம். வில்லிக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகுது, எனக்காக நீங்கள் இவ்வளோ பண்ணுவீங்களாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அப்புறம் வந்துட்டு கற்பனையிலேருந்து வெளியில் வந்துடுறான். வந்தோன்னே அவங்க அப்பா அம்மா அண்ணனும் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி சொல்கிறா, இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா அப்படின்ட்டு. அவங்களும் சொல்கிறாங்க, இல்லையம்மா தெரிலையே அப்படின்ட்டு. நீங்கள் எல்லோரும் என் பர்த்டே மறந்துட்டீங்க, இன்றைக்கி என் பர்த்டே, ஒரு பொண்ணோட பர்த்டே யாராவது மறப்பாங்களா, அவங்க யாருக்கும் என்ன தேவையே இல்லை போல் அப்படின்ற மாதிரி வந்து சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு யாரோ கத்திக்கிட்டே வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அதாவது என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தான் சாப்பாடு ராணி இல்லை, அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்டாக பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவன் 4 தட்டு 5 தட்டுன்னு சாப்பாடாக சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த தட்டெல்லாம் பொறுப்பாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறதா நினச்சிட்டு வாஷிங் மிஷின்குள்ளே வச்சுருவா, டிஷ் வாஷ்ன்னு நினச்சிட்டு. அவங்க எல்லாரும் கேட்பாங்க, அவங்க அப்பா அம்மாவும் கேட்பாங்க, அதாவது ஏழையான அப்பா அம்மாவும் கேட்பாங்க, இந்த மாதிரி எங்கம்மா போயிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. அதுவா டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுட்டு வந்தேன் அப்படின்ட்டு. உடனே அவங்க கேட்குறாங்க, டிஷ் வாஷா, வாஷிங் மிஷினில் போய் வைக்கிறேன் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீட்டெல்லாம் பெருக்கு அப்படின்ட்டு. என்னது வீடு பெருக்கணுமா அப்படின்னா எப்படின்ட்டு, இதை வச்சு கீழே தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் தேய்க்கிற வேகத்தில் வந்துட்டு வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் கீழே தட்டி விட்டுறா. அவங்களும் ஏற்கனவே ஏழையானவங்க, அவங்களோட பொருளாக தள்ளி விட்டு அவங்க எங்கே போவாங்க. அதனால வந்துட்டு அவங்க ஒரே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவளே சரியான சோம்பேறி, இவளை வச்சுட்டு எப்படி தான் நீங்கள் மேய்க்கிறீங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டால் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கோவமாயிடுது, என்ன எங்கள் பிள்ளைய சோம்பேறின்னு சொல்கிறீங்களா, நீங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க, ஒரு பிள்ளைய கூட உங்களால் பார்த்துக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் உண்மையே உளறுறாங்க. அதாவது என்னென்னா, இவ தான் சொன்னா, அதாவது வில்லி தான் எங்ககிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி நடிக்க சொன்னா, நாங்கள் ஒன்றும் உண்மையான அப்பா அம்மாலாம் கிடையாது அப்படின்ட்டு. வில்லியும் உடனே நடிப்பா, என்னென்னா, இல்லையே நான் சொல்லவே இல்லையே, இவங்க 2 பேரும் பொய்யா சொல்கிறாங்க. உடனே அவங்க பேமெண்ட்டை இந்த பில்லே காட்டிடும், 5000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான்ட்டு. இவ எப்படிப்பட்டவளாக இருக்கா, இப்படி நடிக்கிற, ஒரு உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, இந்த வீட்டில் உனக்கு ஃபுல்லாக வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்துட்டு அதாவது அந்த ஏழையானவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவ சொல்கிறா, பொய்யா சொல்கிறாங்க, இவங்க வந்து வீட்டை விட்டு வெளில தள்ளுங்க அப்படின்ட்டு. அதை கேட்ட அவங்க 2 பேரும் கோவமாயி நம்ம ஹீரோ அதாவது வில்லியை வந்துட்டு செம்ம அடி அடிச்சுறாங்க, யாரை பார்த்துட்டு வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்ற அப்படின்ட்டு. அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே சொல்றாங்க, நீ இப்படிப்பட்டவளா, ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற, காசுக்காக நீ இவ்வளோலாம் பண்ணுவியா, எங்க வீட்டில் இடம் பிடிக்கணுன்றதுக்காக நீ இதெல்லாமா பண்ணுவ, அதுக்குன்ட்டு ஒரு எங்க பொண்ணே நீ இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் நம்ம வில்லி வந்து ரொம்ப மட்டமா பேசுறாங்க. நம்ம ஹீரோயினும் பேசுவாங்க, என்னன்னா வந்துட்டு எல்லாம் நீ பண்ண வேலை தானா, நானும் நம்பிட்டேன், இப்படி பண்றி அப்படின்ட்டு.
அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும். வாங்க போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வீட்ட விட்டு வெளில வந்துருவாங்க. வெளில வந்துட்டு அவங்க அப்பா கேட்பாங்க, இந்த மாரி ஹீரோயின வாம்மா நம்ம போலான்ட்டு. உடனே அவளும் சொல்வா, "நீங்க முதல்ல போங்கப்பா. நானும் இவளும் சேர்ந்து வரோம்" அப்படின்ட்டு. சரிம்மான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்போ அப்படியே ஒண்ணா ஒற்றுமையா கைய புடிச்சிட்டு வேற போவாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட்டே வருது. என்னன்னா அங்க வீட்ல ஒரு வேலைக்கார ஆன்ட்டி இருந்தாங்கல்ல, அவங்க திடீர்னு கடப்பாரையா தூக்கிட்டு வந்து கழுத்து பக்கத்துலயே வந்துட்டு, "இப்ப நீங்க மரியாதையா என் கூட வந்தாகணும். 18 வருஷம் கழிச்சு என்னோட ரிவெஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்து தான் ஆகணும்" அப்படின்ட்டு, "கார்ல ஓடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் வண்டியில ஏத்திடுறாங்க. இவங்க 2 பேரும் நல்லா வாய பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்சம் பாடி கார்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க, "இந்த மாரி எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க என் கண்ணு முன்னாடி இவங்கள கடத்தல் பார்க்குறீங்க?" அப்படின்ட்டு. உடனே இவங்களும் சொல்லுவாங்க, "மரியாதையா போயிருங்க. இங்க நடக்கிறதே வேலை" அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க. இதுங்களும் கேட்காம சண்டை போடுறேன்ற பேர்ல சண்டை போடுவாங்க பாருங்களேன். அந்த ஆன்ட்டி 20 பேரையும் சும்மா காத்துல பறக்க விட்டுருவாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, "ச்சே! 50 வயசு ஆளு. இப்படி 20 பேரையும் அந்தரத்துல பறக்க விடுறாங்களே எப்படி?" அப்படின்ட்டு. உடனே இந்த ஆன்ட்டியும் வந்துட்டு, "என்கிட்டயே வா" அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, "இந்த மாதிரி உங்க 2 பொண்ணுங்களும் என்ட்ட தான் இருக்காங்க. அவங்க 2 பேரும் பத்திரமா வேணும்னா இப்பவே நான் சொல்ற இடத்துக்கு வாங்க" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினையும் வில்லியும் கடத்திட்டு போய் ஒரு இடத்துல சேர்ல நல்லா கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த ஆண்டி. இப்போ உடனே நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க, "ஏன் நீங்க இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்ட்டு. உடனே அந்த ஆன்ட்டி சொல்றாங்க, "என்னைய ப்ளேம் பண்ணாத நீனு" அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, "உங்கள ப்ளேம் பண்ணாம வேற யாரை ப்ளேம் பண்றது? நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 10 வயசுலேருந்து எவ்வளோ ஒற்றுமையா இருந்தோம். ஆனா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்க" அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லி சொல்றான், "இந்த கதை பேசுற நேரமா இது? முதல்ல நம்மள ஏன் கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்போம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. "இப்பவே அவுத்து விடுங்க" அப்படின்ற மாதிரி நம்ம வில்லி வந்துட்டு கத்துறா. இப்போ நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க, "இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு எங்களை பிடிச்சி வச்சுருக்கீங்க? ஒருவேளை நாங்கள் 2 பேரும் வந்துட்டு உங்கள் குழந்தையோ?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "உங்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு? ஏன் நீங்கள் இந்த மாதிரி எங்களை பிடிச்சி வச்சுருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த ஆண்டி சொல்கிறாங்க, "வாயை மூடுங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் அப்பா வந்துட்டு என் காதலனை கொன்னுட்டாங்க. அதுக்காக தான் நான் இப்போ ரிவெஞ்சே பண்ணுறேன்" அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. "ஓ இதுதானா?" அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த ஆண்டி சொல்கிறாங்க, "இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் உண்மை வெளில வரும். அப்போ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக சஃபர் ஆவீங்கன்னு நினச்சேன். அது இன்னைக்கே நடக்க போகுது" அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த ஆண்டி கையில வச்சிருந்த கரண்டி கீழே போட்டு சொல்றாங்க. அப்படியே ஆனந்தத்துல சொல்றாங்க, "இதுக்காக நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? இப்போதான் அது நிறைவேறிருக்கு" அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க, "ஓ இதுக்காக தான் நீங்கள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணீங்களா? அப்போ இதுக்காக தான் வந்துட்டு நீங்கள் எங்களை கடத்தவும் செஞ்சுருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு எனிமி ஹவுஸ்லேயே வேலைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க? ச்சே! அப்போ உங்களோட ரிவெஞ்ச் மெத்தடே இதுதானா?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்புறம் வந்துட்டு, "இதனால உங்களுக்கு கொஞ்சமாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருக்கா ஆன்ட்டி?" அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, பக்கத்துல இருந்து நம்ம எ அதாவது வில்லியும் வந்துட்டு ஒரு சில கேள்விகள்லாம் அந்த ஆண்டி கேட்குறாங்க. நான் அவள கேட்குறா, "இந்த மாதிரி இதுதான் உங்க ரிவெஞ்சா? ஐயய்யோ! எங்கள கடத்தி வைக்கிறது தான் இதுக்கு நீங்க போட்ட பிளானேவா?" அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு நம்ம ஆண்டிக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு, "வாய மூடுங்க. நான் வந்துட்டு இதுக்காக தான் அவங்களோட பொண்ணுங்க 2 பேரையும் உங்கள கடத்தி வச்சிருக்கேன். உங்க 2 பேர்ல பார்ப்போம். உங்க அப்பா, அம்மா யார வந்து சூஸ் பண்றா விடுதலை பண்றதுக்கு" அப்படின்ட்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம வில்லி பொண்ணு ரொம்ப நல்லவ மாரி பேசுறா. என்னன்னா, "கண்டிப்பா வந்துட்டு என்னைய தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு அவங்க தானே என்னோட உண்மையான பொண்ணு" அப்படின்ட்டு. "ஆனா வந்துட்டு இவள சூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இவள வந்துட்டு விடுதலை பண்ணிருங்க. போயிட்டும். அதாவது வந்துட்டு கழட்டி விட்டுருங்க கயிறெல்லாம்" அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. "என்னது நீ அவ்ளோ நல்லவளா? எனக்காக நீ எப்படி இவ்ளோ யோசிக்கிற?" அப்படின்ட்டு. உடனே நம்ம வில்லியும் சொல்றாங்க, "சீ சீ நான் உனக்காகலாம் யோசிக்கல. நீ வேற ஏதோ தப்பு தப்பா நினச்சுக்காத" அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல இல்ல நீ எனக்காக தான் யோசிக்கிற. நீ ரொம்ப நல்லவ" அப்படின்றாங்க. இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்றத பார்த்து நம்ம ஆன்ட்டிக்கே கோவம் வந்துடுது. அதனால வந்துட்டு, "வாய மூடுங்க" அப்படின்னு சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோயினோட அப்பா, அம்மா, அண்ணன்னு எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி கேட்குறாங்க, "ஐயோ! இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? நீங்க ஒரு வில்லியா? இது தெரியாம உங்கள போய் வேலைக்கு வச்சிருக்கோமே" அப்படி இப்படின்ற மாரி கத்துறாங்க. அது கூடவே சேர்ந்து வேலைக்கார அங்கிள்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல, அவங்களும் வந்து நிக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு அந்த ஆன்ட்டியும் சொல்வாங்க, "இந்த மாதிரி இதுக்காக தான் இவங்கள கடத்தி வச்சேன்" அப்படின்ட்டு. உடனே அங்க இருந்த தாத்தாவும் வந்துட்டு திடீர்னுட்டு வந்துட்டு அவரு மாஸ்க்க கழட்டிருவாங்க. அதாவது மூஞ்சில போட்டிருக்க மாஸ்க்க சொல்றேன். அத கழட்டி பார்த்தா நம்ப வில்லி, அதாவது வந்துட்டு அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்டா தான் இருக்கும். "ஓ இதுக்காக தான் நீ இப்படி பண்ண பார்த்தியா? நான் வந்துட்டேன்" அப்படின்ற மாரி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேருக்கும் கொலாபரேஷன் வருது. அதாவது என்னன்னா, நம்ம ஹீரோயின்னா உண்மையான அவங்க அப்பா, அம்மாக்கான பொண்ணா இருந்திருப்பா. அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி நான் மாத்தி வச்சுட்டேன்." அந்த ஆன்ட்டி சொல்லுவாங்க, "இந்த மாரி குழந்தைய வந்து நான் தான் மாத்தி வச்சேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அந்த அங்கிளும் சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல நான் வந்துட்டு உடனே வந்துட்டு அந்த
குழந்தைய நீ மாற்றி வச்ச தெரியாமல் நான் மாற்றி வச்சுருந்தேன், அதனால நம்ம ஹீரோயின் தான் உண்மையான பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க இருக்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் நம்ம வில்லிக்கு மட்டும் கொஞ்சம் சோகமாயிடுது. அதனால வந்துட்டு நம்ம வில்லியும் வந்துட்டு ரொம்ப சோகமாயிடுச்சா, நீங்கள் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, ஆனால் எனக்கு தான் இப்போ குடும்பமே இல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாரும் நம்ம வில்லிக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இங்கே இருக்கோம் உனக்கு அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. உடனே நம்ம வில்லிக்கு கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. ஆனால் என்ன இருந்தாலும் அவங்க பொண்ணு அவங்க வீட்டில் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கல்ல, ஆனால் அது வந்து இருந்திருக்காது. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லேயும் நம்ம ஹீரோயின் தான் உண்மையான பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். உடனே அங்கே குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். நம்ம வில்லிக்கு மட்டும் கொஞ்சம் வருத்தம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் அவங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. உடனே வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவும் சொல்வாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் உன்னை தத்து எடுத்துக்கிறோமா அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம வில்லிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிரும். அப்புறம் நம்ம வில்லியும் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு குடும்பத்தில் ஒருத்தங்களா சேர்த்துட்டு இப்போ நம்ம வில்லிக்கும் வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்காக வெளியூரில் போய் அமுச்சு படிக்க வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்தது ஒரு சூப்பரான மூவியில் உங்களை சந்திக்கலாம். இப்போ இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து ஹைப்பு பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.